முதலாம் உலகப் போர் முடிஞ்சதும் மக்கள் நிம்மதியா பெருமூச்சு விட்டு ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஆனா அடுத்த வருடமே அவர்கள் அலறும்படி ஒரு வில்லன் பிறந்தான். கோடிக்கணக்கான மக்களை கொடூரமாக துன்புறுத்தும் அந்த வில்லன் யார்? நம்பியார். எம்.என். நம்பியார் 1919வது வருடத்தில் பிறந்தார். மேட்டுப்பாளையத்தில் வளர்ந்தார். அங்கு நாடகங்களில் நடித்தார். பின்னாளில் படங்களில் வில்லனாக விஸ்வரூபம் எடுத்தார். ஆனால் ஆரம்பத்தில் இவர் தோன்றியது ஒரு சிரிப்பூட்டும் காமெடியனாக, ஒரு கதாநாயகனாக. என்ன ஆச்சரியமா இருக்குதா? ஆனா அதற்கடுத்து இவர் நடிச்சது வில்லன் ரோல் தான். திரும்பி பார்க்கவே இல்ல. கிட்டத்தட்ட 1000 படங்கள் வில்லனாவே நடிச்சாரு. அதுல சில படங்கள் குணச்சித்திர வேடமும் உண்டு. குணம் என்பதால் மற்றொரு விஷயத்தை பற்றி அவசியம் கூற வேண்டும். இவரைப் போல ஒரு சிறந்த ஒழுக்கமானவரை பார்க்கவே முடியாது. அதே சமயம் திரையில் இவரைப் போல் ஒரு கொடூர வில்லனை பார்க்கவே முடியாது. எந்தளவுக்கு கொடூரம் என்றால், பின்வரும் உண்மை நிகழ்ச்சியை கேளுங்கள். ஒருமுறை நம்பியார் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தார். திடீரென ஒரு கும்பல் காரை மறித்து, யோவ், என் கண்ணனை ஏன் அடிச்ச? விழித்தார். யப்பா, எனக்கு உங்களையே தெரியாது, உங்க அண்ணனை எப்படி எனக்கு தெரியும்? மக்கள் திலகத்தை ஏன் அடிச்ச? ஓ, மக்கள் திலகம் எம்ஜிஆர சொல்றீங்களா? ஆமா. சரிப்பா, இனிமே நான் அடிக்கலப்பா என்று இவர் உறுதி கூறவே அவர்கள் வழிவிட்டனர். அதற்கு பின்பு நிறைய படங்களில் எம்ஜிஆரை அடிப்பது போல், சண்டை போடுவது போல் நடித்து விட்டார். ஆனால் இவர் அந்த கும்பல் இருந்த சாலை வழியே இதுவரை சென்றதே இல்லை. இப்படியான ஒரு நிஜமான வில்லனை போல் தத்ரூபமாக நடிப்பவர், அடிப்பவர்தான் எம்.என். நம்பியார். அதேபோல் அன்றைய அம்மாக்களும் இன்றைய பாட்டிகளும் குழந்தைகளுக்கு இவரது பெயரைச் சொல்லித்தான் பயமுறுத்தி சோறு ஊட்டுகின்றனர். இவர் வம்பிழுத்து கத்திவால் சண்டை போடுவார். நாட் செவனையும் நடுங்க செய்வார். நெப்போலியன் போனபார்ட்டையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்வார் திரையில். இவர் யாருக்கும் அடிபணிய மாட்டார், சபரிமலையை தவிர. வில்லன் என்பது திரையில்தானே, நிஜத்தில் இவர் ஹீரோ.